ஏன்னா ஒவ்வொரு மனிதன் இந்த பிறப்பில் தனக்கு இந்த ஓலைச்சுவடி கிடைக்குமா, பார்க்கறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கா, யோகம் இருக்கா, அதுக்கு 2 விஷயம் முதல்ல வேணும். முதல்ல வந்து திருவருள், குருவருள்னு சொல்லுவாங்க. திருவருள்னா வந்து பகவானுடைய அனுகிரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசீர்வாதமும் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பிறப்பில் அது சாத்தியமாகும். ஓகே. இப்போ நாடி ஜோதிடத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமா கண்டுபிடிக்க முடியுமா சார்? இப்போ வந்து நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் தான் நம்மளால வந்து சொல்ல முடியுமா சார்? இல்லை, வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது எந்தெந்த வயதில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் ஒன்று உண்டு. பொதுவாக வந்து ஒரு 13 வயது காலகட்டத்திலே இந்த ஓலைச்சுவடியை நம்ம தேடி இருக்கலாம். ஏன்னா 13 வயதுலேருந்து ஒரு மனிதனுடைய வந்து ரேகை பலன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அந்த ரேகை கிடைச்சுன்னா அந்த 13 வயதுலேருந்து அவங்களோட ஆயுள் எந்த வயது வரைக்கும் இருக்கு. இதில் வந்து இடைப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமை இதில் வந்து என்னன்னா வந்து ஒரு 12 அத்தியாயங்களா இதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லா ஜோதிடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு சார். இப்போ இதுவே வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து பரிகாரம் இருக்குதா சார்? இப்போ எழுதி வச்சிருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா